ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து டான்ஸ் ஆன் ஃபன்ஸ்லேருந்து பேசுகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர்த்துக்கு பிசி கேம்னால் ரொம்ப பிடிக்கும். காட் ஆஃப் வார், ஜிடிஏ கேம்ஸ், அந்த மாதிரிலாம் ஸ்பைடர்மேன், மார்வல், அல்டிமேட்லாம் இருக்குல்ல, அதை நம்ம ஃப்ரீயாக தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு அரை மணி நேரம் விளாடலாம். அதுக்குன்னு ஒரு தனி ஆப்பே இருக்குது, அது காசும் இல்லை, அதுவும் ஃப்ரீ ஆப்பு தான். ஒரு அரை மணி நேரம் விளையாடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப். அந்த ஆப் நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன், வாங்க போகலாம். இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறதுன்னா ஜாய்சேக், JOYSAK, ஜாய்சேக் கேம் வரும், அதை கொடுத்துருங்க. இந்தா இருக்கா ஜாய்சேக். நருட்டோ ஸ்டோம் கூட இருக்குது, பாருங்களேன். GTA 5 எல்லாம் இருக்குது. இந்த இன்ஸ்டா கொடுத்துருங்க, அதுவும் ஃப்ரீ ஆப் தான். இதில் ஒரு மணி நேரம் இருக்கு, ஆனால் அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும், அப்போ தான் ஒரு மணி நேரம் விளாட முடியும். ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் அரை மணி நேரம் விளாடலாம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்துருங்க. இதுதான் இந்த ஜாய்சாக்கோட ஆப்பு. பாருங்கள், எல்லா பிசி கேம்ஸும் இருக்குது. GTA 5, காட் ஆஃப் வார், அசசியன், த விச்சர், எல்லா கேமும் இருக்குது. அதுவும் பிசி கேம். ரேசிங் கூட இருக்குது, ஃபைட் இருக்குது. சார், இங்கே கொஞ்சம் இருமல் இருக்குது. இந்த க்ரைம் இருக்குது, ஷூட்டர், ஹாரர், கேஷுவல், பில்டிங், ஆக்ஷன், நிறையாவே இங்கே பிசி கேம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன விளாட போகிறோன்னா, விளாடலாம். ஓகே, நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன விளாட போகிறோன்னா எங்கே அந்த கேம்? இப்போ WW மேட்ச் 2K19 தான் பார்க்க போகிறோம். இல்லை, சாரி, 2K20 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கேம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கேம் கொடுத்தீங்கன்னா லாகின் கேட்கும். லாகின் வித் கூகுள் எந்தனாலும் கொடுத்துக்கலாம். அக்ரி கொடுத்து திருப்பியும் கொடுக்கணும், அப்போ தான் அது வரும். உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க. அந்த மாதிரி நிறைய டைம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கணும். ஆனால் இப்போதைக்கு 10 மினிட்ஸ் தான். ஓகே, கொடுத்தாச்சு. அப்புறம் வெளியே வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ போடுங்க. நெட்வொர்க் செக் இருக்கும், நெட்வொர்க் இருந்தால் வரும். ஏசியன் ரீஜியன் கொடுத்துக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி க்யூ நிற்காத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் வெளியே வந்துடுறேன், இவ்வளோ நேரம்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. நம்ம வேறு கேம் விளாடலாமா? அந்த ஜிஜி சாண்டர்ஸ் விளாடலாம். 3 பிளேயர் தான். அதே 0 பிளேயர்ஸ்னால் காசு கேட்குறாங்க. இன்னும் 2 பிளேயர்ஸ் தாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாட போகிறோம். நம்ம டைம் வச்சா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம கேமுக்கு வந்தாச்சு. இந்த பிசி கேமில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம்னாலும் விளையாடலாம், ஆனால் க்யூ மட்டும் அதிகமாக நிற்கும், அவ்வளோதான்.
மற்ற கேம் கூட பார்த்துருப்பீங்க, சிக்கி, ஜாய் ஆர்க் எல்லாம் இங்கே எல்லா பிசி கேம். ஆனால் எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது? கேம் சீக்கிரம் வா. நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. கண்ட்ரோலரா? கண்ட்ரோலும் கொடுத்து எதுவும் ஆகலை. இவ்வளோ நேரம் ஆகுது. வைஃபை கம்மியாக இருக்குமோ? வந்துருச்சு. சில டைம் அப்படிதாங்க கொஞ்சம் லேட்டாக வரும். AXYBRSRB வந்துருச்சு. எதுவுமே ஆகலை. வரப்போன்னு நினைக்கிறேன். வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குது. ரீஸ்டார்ட் கொடுப்போம் திருப்பி. வருதான்னு பார்ப்போம். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? திருப்பியும் கொடுப்போம். எதுவுமே வரமாட்டேங்குது. ஓகே, இந்த கேம் வேணாம். ஏற்கனவே ஒருக்காக வர மாட்டேங்குது. நம்ம கேம் விட்டே வெளியே போயிடலாம். எதுவுமே வரமாட்டேங்குதுங்க. கண்ட்ரோல் செய்வான். என்னடா பண்ணுறது? அப்புறம் நான் வெளியே போகிறது. எப்படி வெளியே போகிறது? வெளியே போயிட்டு உள்ளாந்துடலாம். இப்போ வந்துருச்சுங்க. தெரில, எதோ கிளிச் ஆயிடுச்சு போல. இப்போ வந்துருச்சு. ஓகே, ரிமோட் கொடுக்கலாம். இது எது கொடுக்கணும்? இதா? எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. சார் எதுவுமே ஆக மாட்டேங்குது. இப்போ வேறு என்ன சொல்றதுலையே. இப்போ வருது. இதுதான் ராக் ஸ்டார் போல. ராக் ஸ்டார் நார்த் இல்லைட்டா? கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ சன்ரைஸ். இந்த டிஃபரன்ஸ் என்ன? ஒரு கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்குமோ? ஆமாம். ஓகே, கொடுத்துட்டேன். வந்துருச்சு.
நம்ம பேஸ்கெட் பால் விளாண்டுருக்கோம். செட் பண்ணிடலாம். இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸு தான் போலையே. சவுண்ட் ஏற்றிக்கிறேன். ஓ நம்ம ஸ்ட்ரீட் வந்து காரில் ஏற சொல்கிறான் போல். அப்படி எது கொடுக்குறது? பைக் கொடுக்குமா? பைக் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு கிராஃபிக்ஸ். இது வந்து நம்ம ஆர்டி கொடுக்கணும் ஓட்டுறதுக்கு. நீங்களே இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஓடணும், எப்படி இது பண்ணணும். ஓகேங்க, கீழே மேப் தெரியுது, அதோடய தான் ஃபாலோ பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். பாட்டு நல்லா இருக்கு. ஐயோ அன்றோட இதாக இருக்கு. அந்த பறந்து போயிட்டான். ஐயோ எது பிரேக், எதுதான் பிரேக்கு வேறு எதுவும் தெரியலையே, எனக்கே தெரில. ஓ இங்கே தான் போல. ஒருத்தர் ஆறாம் அடிச்சுட்டு இருக்கேன். ஸ்கிப்பே கொடுத்துருவோம். ஓ நம்ம ஸ்ப்ரே பண்ணணுங்க. இவ்வளோ இடத்துல ஸ்ப்ரே பண்ணணும். இங்கே காட்டுதுங்க RT2 ஸ்ப்ரே. RT ஆயுதா? ஐயோ இதெல்லாம் பண்ண போலீஸ் ஸ்டார் வருதா? ஐயோ ஓடுறா இதில் எப்படி குதிக்கிறது? குதிடா. ஓ எக்ஸ் கொடுத்தா குதிக்கணும். தெரிஞ்சுக்கோங்க நீ இந்த கேம் விளையாண்டிங்கன்னா. திருப்பி RT அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்கே அடிக்கணும்? மேப்லேயே காட்டுமே. பின்னாடி தான் காட்டுது க்ரீன் கலரில். எக்ஸ் தானே குதிக்கிறது. ஐயோ குதிடா. புதுசாச்சு. இப்போ நம்ம எங்கே அடிக்கணும்? ஐயோ போலீஸ் ஸ்டார் இருக்கா? இங்கே தான் இங்கே காட்டுது. இது வழி ஏறி குதிச்சோம். குதிக்க மாட்டேங்கிறேன், முட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம எங்கே இது பண்ணணும்? ஐயோ போலீஸ். எங்கே பண்ணுறது? அங்கே ஏற்கனவே ஸ்கூல். ஐயோ போலீஸ். போலீஸ் வண்டியில ஏறிடும். ஐயோ ஃபெயில் ஆயிடுச்சு. சார் திருப்பி கொடுக்கலாம். ஸ்கிப் பண்ணுவோம். ஸ்வீட் கார் பேரே ஸ்வீட்டாக இருக்கும். என்னடா பேரு? என்ன பிரேக்கு எது மாட்டேன்? இது பிரேக் பிடிக்கல. இது கொடுத்தா இதுவும் பிரேக் பிடிக்கல. ஓ எல்டி பிரேக்லாம். ஓ ரிவர்ஸ்ல எல்டி. இது ஆளு பிரேக்குன்னு ஃபஸ்ட்டு தரணும். RSலாம் RS பார்த்தீங்க. RB தாங்க இது. அதாவது பிரேக் பிடிக்க கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. நல்ல கேம். அப்படி இப்போ ஸ்கிட்ட போட போனாட்டியோட இந்த வாட்டி ஸ்க்ராட்ச் பண்ணல. போவோம் விஷயத்தை முடிப்போம். ஐயோ அதே ஸ்ப்ரே அடிக்கிற விஷயம்தான். ஐயோ ஆனால் இவ்வளோ நேரம் கொடுத்தாலே பெருசு தான். டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த RT கொடுப்போம். ஏன்னா அடிக்க முடியும், தள்ளி போயிருப்போம். அடிச்சிட்டோம். டேக் ஸ்ப்ரே 2 out of 10. ஓ இப்போ நம்ம 100 அடிச்சு அப்போ என்ன கொடுப்பாங்க? அதுவே நமக்கு தெரில. சரி நம்ம போய் அடிக்கலாம். இன்னும் 4 அடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 அடிக்கணும். ஐயோ திருப்பி குடிச்சிட்டானே. நான் வாட்டுக்கு இங்கே எழுதிட்டு இருக்கேன். ஆனால் எங்களோட கண்ட்ரோலே கஷ்டமாக இருக்கே.
ஐயோ இது வேற, ஐயோ டைம் வேற வருது, கண்ட்ரோலே பண்ண தெரிலங்க எனக்கு. ஆர்டி இவன் எங்கேயும் அடிச்சுட்டு இருக்கானே. அடிச்சாச்சு. ஐயோ புரியல. ஓ அப்புறம் வந்து காருக்கு போகணும், எல்லாத்துக்கும் அடிச்சாச்சு. காருக்கு போகணும், கார் அங்கே தான் நிற்கிது. ஓகே ஸ்ப்ரே பின்னாடி போகணுமா, அது கெல்ட்டி தானே. ரைட் போடுறான். இந்த கார்டு நல்லா இருக்கு. ஐயோ நம்ம அடிக்கிறானே. ஐயோ ஹீரோ ஓடுற டைம்ல எங்கேயே கூட்டி போகுது. இல்லை 3 minutes தான். ஐயோ பிரேக்கப் போகா. எல்டி ஆர்டி जैसे क्यों आ रही है. ये ब्रेक पर ब्रेके போடல, அதுவா பிடிச்சிருச்சு. இங்கே ஸ்ப்ரே அடிக்கணுமா. ஓகே அடிச்சு விடுவோம், நம்ம தானே எல்லாம் பண்ணணும். உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்க. நம்ம பிளேயராக இருக்கோம்ல, யாருக்கு எதை கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லது உங்களுக்கு நடக்கும். குரு சொன்ன சரி அங்கேயும் ஸ்ப்ரே அடிக்கிறதா விஷயம் இருக்கா குதிச்சு பார்ப்போம். போடா போடா. கம்மி மேலேயே நிற்கிறேன், மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். போடா. ஐயோ யாரும் அவனுக்கு வீட்டில் சொன்னான். ஐயோ நான் வேற ஆர்டி கொடுக்காம வேற ஏதாவது குடிச்சிட்ருக்கேன். அடிச்சாச்சு. இன்னொரு இடத்துல எவனை வரான்டா. அவ்வளோதான் பார்த்துக்கோ உனக்கு. ஐயோ அவனோட கண்ணு வேற இல்லையே. நெக்ஸ்ட் எங்கே அடிக்கணும். ஐயோ போலீஸ் நல்ல நம்மளே பண்ணல. ஐயோ பாலாஸ் கேங்கா. ஓ இவங்க ஒரு கேங்கு, இவங்க தான் இந்த பர்பிள் கார் அடிச்சு வச்சுருக்காங்களோ. அப்படியே போனால் நம்ம அடித்து துரத்திடுவாங்க. இங்கே ஒரு கார் இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இந்த காரை எடுத்து சாரிடா அவளை போய் இடிச்சு தள்ளி முட்டி உடச்சிடலாமா. இது துண்டாக்கிடுவாங்க. என்னடா யூஸ் பண்ண அப்போ. போடா. ஐயோ இதே அடிக்க வரீங்களா சாய். ஓகே அது அப்படியே கொலை பண்ணி வச்சா இல்லைங்களா. ஐயோ அப்படியே ஐயோ அடை. இனிமேல் ஸ்பேர் அடிச்சு விட்டுருமா, நல்லாயிருக்கும். இதுக்கே வாங்கிட்டா. ஐயோ அவனுக்கு டைம் முடிய போகுது. அவ்வளோதான், இந்த விஷயம் முடிச்சாச்சு. எனக்கு டைமை முடிய போகுதுங்க. டைம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், டைம் முடிச்சுன்னா அதுவே வெளியே கொண்டு வந்துடும். ஓகே இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டுன்னு நினைக்காதீங்க, இன்னொரு ஒரு கேமே இருக்குது. இப்போ நம்ம கேம் விளாண்டோம் பார்த்தீங்களா, அதே கேம் இப்போ நம்ம பார்த்து GTA San Andreas அதே கேம்னு இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. GTA San Andreas ரியலாக வந்து என்னது காசு கேட்பாங்க. ஒரு 100-180 ரூபா கேட்பாங்களா. உங்களுக்கே காட்டுறேன். GTA San Andreas பாருங்க, 180
182 கேட்குறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக கிவ்அவே பண்ண போகிறேன். அதுவும் எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன போகிறீங்கன்னா லிபர்ட்டி சிட்டி ஹாஸ்டல் LIBRITY லிபர்ட்டி நானே தப்பாக தான் போட்டிருக்கேன் போல. ER வருமா? சாரி ER லிபர்ட்டி சிட்டி ஹாஸ்டல் 3 இங்கே இருக்க பாருங்கள். சிட்டி ஹாஸ்டல் 3 நல்லா பார்த்து இந்த லிபர்ட்டி சிட்டி ஹாஸ்டல் 3ன்னு போடுங்க. இது டவுன்லோட் பண்ணால் கேம் வராது. அப்படி அதுக்கப்புறமும் வெளியே போயிடாதீங்க. அதுக்கு ஒரு தனி பேக்கே இருக்குது. ஆனால் ஜிபி மட்டும் அதிகமாக இருக்காது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் ARM. நீங்கள் ARM 64 போட்டுருங்க. 64 போட்டேன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். நீங்களா தனியாக டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணல. கேம்குள்ளே போனாலே ஒரு பேக் டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். அதை அதை கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கை டவுன்லோட் அதிலே கொடுக்கும். பேக்கை டவுன்லோட் பண்ணுங்கன்னு அதை கொடுத்துட்டீங்கன்னா அது இருந்தால் இது மாதிரி காமிக்கும். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆனால் ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகும். ஜிபி அதிகமாக கேட்கும். நிறைய கேம் வச்சுருக்காங்க. இப்போ அதை கொடுத்துட்டீங்கன்னா கேம் வந்துடும். இங்கே டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இங்கே இருக்கும். டவுன்லோட் ஆகிருக்கும் போது அந்த கேம் காண போயிடும். நான் இப்போ சொன்னேன்ல, அது இந்த கேமுக்குள்ளே போயிடும். நான் ஏற்கனவே இப்போ விளையாண்டுருக்கேன் தான். நீங்கள் உங்களுக்கு நிறைய ஜிடி கேம்ஸ் பிடிச்சிட்டு அதை பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் கேம் கொடுத்துருங்க. இது ஒன்றும் ஃபேக் கிடையாதுங்க, ரியல். அதாவது GTA San Andreas எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா சாஹால் வரும். PPSS22 in more games. பார்த்தீங்களா? பாருங்க, CGலாம் இருக்கா. ஃப்ரீ கேமுங்க, காசே தேவையில்லை. ஃப்ரீயாக கேமு. ஆனால் ஒன்றே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இது அப்பப்போ வெளியே வரும். ஆனால் விளையாட அது போயிடும். சும்மா ஒரு வாட்டி தான் வரும். அதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகலாம், எவ்வளோ நாள். ஆனால் ஃப்ரீங்க, காசு தேவையில்லை. இதா நிறைய டாக்ஸி தான் வருது. நீங்கள் உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்க. ரியல்ஸ் டான் ரைஸ். அதே இப்போ நம்ம அதுவுமே கிராஃபிக்ஸ் போடலாம்ல, அதெல்லாம் வராது. அதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து தான் இது பண்ணணும். ஆனால் இது உங்களுக்கு ஃப்ரீங்க. லிபர்ட்டி சிட்டி ஹாஸ்டல் பாருங்க, ரியல் கேமு. ஓகே, இந்த கேம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்னுலாம் இருக்கும். அதாவது GTA தெரிஞ்சவங்க உங்களுக்கு அந்த கன்னுலாம் சில இடத்துல காட்டுறேன், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் நிறைய 7 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க, அதுவே எனக்கு பெருமை. நீங்கள் 100 ரீச் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுங்கள். நானும் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இல்லை போடுவேன். அதனால் சில டைம் போட முடியல. ஒரு மாதிரி ஒரு சளி இதாகிடுச்சு. உடச்சிருக்காங்க. 100 சப்ஸ்கிரைபர் ரீச் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்று. ஆனால் இந்த முக்கிய கார்லாம் நமக்கு தேவையில்லை. என்கிட்ட ஒரு சூப்பரான பைக் இருக்குது. அதுக்கு நம்ம ஏரியா தான் போகணும். அங்கே போகணும். உங்களுக்கு யாருக்கா இந்த வீடியோ பிடிக்கலன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், நான் முடிஞ்சால் போடுறேன். இல்லை உங்களுக்கு எதாவது கேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அந்த கேம் கூட போடுறேன். ஏன் காட் ஆஃப் வார் கூட ஃப்ரீயாக இருக்குது, விளாட்லாம். அதுவும் பிசி மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஃபோன்லேயே விளாட்லாம், ஃப்ரீ தான். முடிஞ்சால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். காட் ஆஃப் வார் நிறைய கேம் இருக்குது. YCT கூட இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம ஏரியாவுக்கு போய் என்கிட்ட ஒரு பைக் இருக்குது. அது சூப்பர் பைக், அதாவது ரேஸ் பிரேக்.
செம்மையாக இருக்குங்க கேமு. ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த கேமில் ஆடலாம். உங்களுக்கு சில கன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். என்கிட்ட ஜெட்டு இருக்குது, பைக் இருக்குது. ஜெட்டில் போகலாமா பைக்கில் போகலாமா? இல்லை உங்களுக்கு ஜெட்லேயே போய் காமிக்கிறேன். இந்த கேம்லேயே நிறையா ஊர் இருக்குது. அதாவது 3 ஊர் இருக்குது. ஒன்று லாஸ் சாண்டோஸ், இன்னொரு சான் ஃபெரீரோ. இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து லாஸ் சாண்டோஸ். ஜிடி லவர்ஸ்க்குலாம் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படியே ரியல் கேம் மாதிரி இருக்கும். இங்கே மிலிட்ரி கூட இருக்கு. அங்கே காலை வச்சாலே போலீஸ் வந்துடுவாங்க. ஐயோ போய் விற்கிறாங்க. நான் போகிறது சான் ஃபெரீரோ. ஏன்னா அங்கே தான் ஒரு பெரிய கன்னே இருக்கு. அப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். பாருங்க, இதுதான் நம்ம லாஸ் சாண்டோஸ். இதுதான் லாஸ் வென்ச்சுராஸ். பாருங்களேன், பார்த்துக்கோங்க. இதுதான் லாஸ் வென்ச்சுராஸ். நான் சொன்னேன் மிலிட்ரி இருக்குன்னு சொன்னேன்ல, அது இந்த ஏரியா தான். அதுதான் ரெஜிஸ்டர் ஏரியா அப்படி சொல்லுவாங்க. இங்கேயே போட்டு சைடில் பாருங்க, இந்த பேக்குக்கு மேலே போட்டிருக்கோம். அழகா அந்த ரெஜிஸ்டர் ஏரியா வர மாட்டேங்குது. இதான் ரெஜிஸ்டர் ஏரியான்னு வரும். இப்போ நம்ம போகிற இடம் இந்த இடம் தான். இங்கே தான் அந்த கன்னுலாம் இருக்கும். நம்ம ஒரு கன்று எடுக்க போகிறோம். நீங்களே பார்ப்பீங்க. நான் போக வேண்டியது நேராக கரெக்டாக தான் நான் போகிறோம். நம்ம போக வேண்டியது இங்கே தான் எல்லாம் இங்கே தான் லேண்ட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே ஏர்போர்ட் இருக்குது. நம்ம இப்படி திருப்பிடலாம். எந்த கிளிச்சும் கிடையாது, எந்த ஸ்கேமும் கிடையாது. நீங்கள் வந்து ஜாலியாக விளாடலாம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு வாட்டி வெளியே வந்துச்சுல, அது ஒரு வாட்டி சில டைம் ஒரு வாட்டி தான் வரும். அதுக்கப்புறமா அது வாட்டிக்கு ஃப்ரீ ஆயிடும். அதான் திருப்பலாம். ஓகே, இந்த கேம் ரொம்ப பிரச்சனை. முடிஞ்சால் பார்ட் 2 கேளுங்க. கண்டிப்பாக நான் போடுவேன். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நான் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சொல்லுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருது. ஓகே, இதான் நம்ம சாட்டிஸ்ஃபை தான் சொன்னீங்களா. இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்து இதுதான் இந்த ஏர்போர்ட் பிளேஸு. ஐயோ, எப்படி லேண்ட் பண்ணணும்? ஐயோ கீழே இறங்கடா. அப்பாடா, லேண்ட் பண்ணியாச்சு. இதாங்க நான் சொன்ன சான் ஃபெரீரோ. இங்கே ஒரு கார் வேற இருக்கும். அதுவும் காமிச்சிருந்தேன். இது கூட இருக்கு. இது என்ன ஜெட்டு. இந்த சைடில் ஒரு கார் கூட இருக்கும். நாலு ஜெட்டு வந்து பறந்துடும். அதோட போய் எங்கேயாவது விட்டுட்டோம். இங்கே ஒரு கார் இருக்குமே. சத்தியமாக இங்கே ஒரு கார் இருக்கும், ஆனால் காணும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு ஹெலிகாப்டர் வேணும். இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரும் தேவையில்லை. ஏன்னா நம்ம நாங்கள் எடுக்கிறது கன்று போகிறோம். கன்று தான் எடுக்க போகிறோம். அதுவும் என்ன கன்னுன்னு கேட்டிங்கன்னா AK-47 கிடையாது, எந்த கன்று கிடையாது. ஆனால் ஒரு கன். அது என்ன கன்னுனா மினிகன். மினிகன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய ஓட்ட சுற்றியாக இருக்கும். இந்த இது மாதிரி இருக்கும், ஒரு க்யூபு இல்லை ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல. அதே இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த படம் மறந்துருச்சு. அதை இப்போ அந்த கேமில் காட்டுறேன். எனக்கு ஏதோ ஒரு வண்டி தேவை. அப்போ டக்குனு போய் எடுக்க முடியல. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்போ எத்தனை வருஷம் கழிச்சது. இங்கே ஒரு கார் இருக்குங்க. கன்ஃபார்மாக இங்கே ஒரு கார் இருக்கும், ஆனால் இல்லை சத்தியமாக இங்கே ஒன்று இருக்கும். அதுவும் என்ன காரணமா ஃபெராரி கார் இருக்கும், ஆனால் இப்போ இல்லை. ஏன் தான் தெரில. இங்கே எது காமிச்சதே போகிறதுல எது காமிச்சது. சாங் இருக்க ஹெலிகாப்டராக எடுத்துகிட்டு போகலாம்.
இது எடுத்துக்கலாம். ஏதாவது கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இன்னொரு இடத்த சிறுசாக இருக்காது எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். எப்படா வண்டியை ஐயோ என்னடா ஹெலிகாப்டர் இது? இந்த ஹெலிகாப்டரே வேணாம். சின்ன ஹெலிகாப்டர் இருக்கு, அதுவே எடுத்துக்கலாம். எப்படி ஓடுது? ஐயா நல்ல வேலை பொழைச்சோம். அது நம்ம ஓடியே போயிடலாம். என் வண்டி முடியாதுங்களா? இன்னும் ஒரு வண்டி கூட இல்லை. ஃப்ளைட்டுக்கு ஒரு தனியாக வண்டி இருக்குமே. அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு இது காட்டிடுறேன். அதாவது ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கும். அதுவும் இங்கே தான் இருக்கும். அதுவும் இந்த ஏர்போர்ட்லேயே தான் இருக்கும். இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓட முடியல, மூச்சு வாங்கும். ஓகே, இங்கே ஏதோ ஒரு வண்டி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. இதான் இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச்சரே இருக்கும். இதான் இருக்குன்னு பற்றி அதை சுற்றுட்டு பாருங்க. எழுத்திங்கன்னு வச்சு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கும். இதை அப்படி விட்டீங்கன்னா அப்படி சொல்லலாம். இது சூப்பராக இருக்கும். இங்கேருந்து ஏர்போர்ட்டு நான் சொன்னேன், இதுதான் இந்த சான் ஃபெரிரோ. இங்கே வந்தீங்கன்னா இங்கே நிறைய ராக்கெட் லான்ச்சர் இருக்கும். ஒரே ஒரு ராக்கெட் லான்ச்சர் தான் இருக்கும். எடுத்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எடுக்க வேண்டியது மினிகன் தான். உங்களுக்கு இதுவும் காட்டியாச்சு. இங்கே தான் ஒரு சின்ன ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த ஹெலிகாப்டர் தான் தேடிக்கிட்டே இருந்தேன். எடுத்துகிட்டு போகலாம். சீக்கிரம் உட்கார்றேன். எவ்வளோ நேரம் தான் உட்காருவேன்? நான் போக வேண்டியது எங்கன்னு தெரியுமா? இங்கே இருக்குப்பா. இங்கே ஒரு ரெட் கலரில் இப்போ இதுதான் ட்ரெயின் ட்ராக்கு. இப்போ நம்ம இங்கே போனால் அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி இருக்கும். அங்கே போகணும். வாங்க போகலாம். சாரி, எனக்கு சளியாக இருக்குது. பேச ஏதாவது நம்ம எப்போ போகிறது? நாங்கள் செல்லு பார்த்தீங்களா? அதுதான் நம்ம போக வேண்டிய இடம். இது ஒரு ட்ரெயின் ட்ராக் தான். இந்த சைடில் இல்லை, இல்லை அங்கே போகணும் முன்னாடி. ஐயோ, நான் இங்கே கீழே போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல தான் இந்த நான் சொன்ன மினிகன் இருக்கும். இது வேறு ஓட்டம் இல்லையா? எங்கே அந்த கண்ணை காணும்? ஒட்டாச்சு. இங்க பாருங்க, இதுதான் நம்ம மெயின் கன்னு. பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இது பேர் தான் மினிகன். நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அது என்ன படம் தான் தெரில. விக்ராம் படத்தில் இல்லை, விக்ராம் படம் இல்லை. இந்த படப்பேர் தெரிஞ்சா சொல்லுங்கள். ஆனால் அந்த கன்று தான் இது. பார்த்தீங்களா? மினிகன்னு சூப்பராக இருக்கும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேறு கன் வேணும்னா இங்கே ஒரு அம்முனேஷன் ஒரு இடம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் கேம் வச்சுருக்கீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்கும். இங்கே ஒரு கன்று இருக்கும். அங்கெல்லாம் கன்று வாங்கிக்கலாம். ஆனால் காசு இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 1000 ரூபாக்குள்ளே தான் இதாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள்.
நம்ம எங்கே இருந்தாலும் பார்க்குறீங்க பாருங்கள், நீங்களே பாருங்க. ஐயோ எப்படி பண்ணிட்டா. இங்கே வந்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. சாரி, இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா, அதாவது இந்த இதை விட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா, அது இங்கே பாருங்க எவ்வளோ கன் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் அப்பயும் இங்கே காமிச்சிருக்கலாம், ஆனால் மறந்துச்சு. வாங்க இந்த கண்ணை நம்ம எடுத்துக்கலாம். அது நமக்கு எவ்வளோ கன் இருக்கு. வாங்க அந்த கண்ணை எடுத்துக்கலாம். எல்லாம் ஃப்ரீ தான். இதெல்லாம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு, ஆனால் தேவையில்லை. நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களோட நிறைய காசு இருந்தால், நிறைய மிஷின் முடிச்சாதான் அவனால் இந்த ஸ்டார்ட் ஃப்ரீ லான்ச் செஞ்சதாக அதெல்லாம் போக முடியும். அப்படி மீறியும் நீங்கள் போயிட்டீங்கன்னா போலீஸ்ட்டு தான் மாட்டுவீங்க. அதே முன்னாடி நீங்கள் வந்து நீங்கள் தான் இங்கே ஒரு மாஸ்டர் ட்ராக் மாதிரி வந்துருவோம். நீங்கள் ரேஸில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாஸ்டர் ட்ராக் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஆனால் அது இங்கே இல்லை, அது வேறு இடத்துல. அதுக்குமே உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். நான் சொன்ன இந்த சாணி ஃபெரி இருக்குல்ல, அங்கே சூப்பர் பைக் இருக்கும். நான் கூட ஃபஸ்ட்லேயே சொல்லிப்பேன் பைக்கில் போகலான்னு. அந்த பைக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊர்லேயும் இருக்குது, ஆனால் ஹெலிகாப்டர் வச்சு ஓட்ட முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஐயோ 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 போயிடாதடா. ஐயோ 5 ஸ்டார் வந்துருச்சே. வந்தால் போகாதீங்க, இது ஒரு மிலிட்ரி பிளேஸுக்கு எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு பாருங்க, ஒரே இதை போய் முடிச்சுட்ருவாங்க. நான் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. யாராவது ஒரு 6 ஸ்டார் பாட்டிக்கிட்டீங்கன்னா செம்ம ஐடியா என்கிட்ட இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஹெலிகாப்டர் விட்டு ஊரை வீட்டுக்கு கிளம்பணும். ஐயோ தள்ளி விட்டுருப்பா. ஐயோ போலீஸார் இருக்காங்களே, எப்படி தப்பிப்பேன்? பரவாயில்ல. வண்டியை விட்டு இறங்குடா சீக்கிரம். ஒருத்தன் ஓடுறா சீக்கிரம். வண்டியை தாடா வச்சு சீக்கிரம் தாடா. ஒருத்தன் பாரோ அப்படின்னு ஓடிக்கலாம். ஐயோ டயரில் வேற சுட்டுட்டாங்களே. ஐயோ போலீஸ் மனுஷனுங்க, நான் தெரியாமல் தான் உள்ள வந்துட்டேன். நான் தெரியாமல் தான்டா வந்தேன், அதுக்கேண்டு அப்படி கட்டி ஏறிங்க. ஒரு இடத்துக்கு தான் போகணும், ஆனால் ரொம்ப போலீஸர் எப்படி ஏறுறாங்களே கட்டி. இப்படி பண்ணால் நம்ம எப்படா போடுறது? போலீஸ்கிட்ட நம்ம டயர் நலங்களே இருக்கிறதுக்கு ஸ்கிட்டு தான் போடணும் போல. ஐயோ போலீஸ் மறைச்சிருங்க. ஐயோ சாவ போகிறோம். இது செத்துடும். தெரியாம தான் உள்ள வந்தேன், அப்பயும் பொறுத்தீங்க. நல்ல வேலை அதே ஒரு குந்தாச்சு. இந்த வேன் எடுத்துட்டு அந்த பைக் சோடையில் அந்த இடத்துக்கு போவோம். அந்த பைக்கை உங்களுக்கு காட்டுறேன். அந்த பைக் எடுத்துட்டு தான் நம்ம ஒரு மாஸ்டர் ட்ராக் பார்க்க போகிறோம். ஒருத்தன் குறுக்க அந்த கௌஷிக் வரையும் வந்து முட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம சிட்டிக்குள்ளே இருக்குமா? ஓகே. ஐயோ வளைஞ்சு போகிறானே.
இங்கே நிறைய கார் இருக்கும். இங்கே தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்லாம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு என் கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பைக் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போகிறேன். கடைசியில் நெக்ஸ்ட்டு இது காட்டுறேன். இந்த பைக் இடத்துக்கு கடா போகணும். பறந்துரு. ஏண்டா குறுக்க நிற்கிறீங்க? உங்கள்கிட்டயே வரைக்க எல்லா கார் வச்சு தள்ளி போக வேண்டியதான். இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே தான் நம்ம ஏரோப்ளேன் இருக்கா. இங்கேருந்து ஒரு போட்டு மாதிரி இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்துடுங்க. நீங்கள் நிறைய மிஷின் முடிச்சா தான் இங்கே வர முடியும். நீங்கள் மிஷின் முடிச்சிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். இங்கே ஒரு இது இருக்கும். இங்கே போனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது பைக் எடுத்தோம்னா இப்படி பறந்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஸ்போர்ட்ஸ் பைக்கு, சூப்பரான பைக்கு. இப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அது மிஷின் முடிச்சிங்கன்னா இந்த பைக்கு காணாம பேர்னு நினைக்காதீங்க. நம்ம கூடயே தான் இருக்கும். நம்ம லாஸ் சாண்டர்ஸ்லேயும் இருக்கதான் அவங்களுக்கு நிறைய காட்டணும்ல, அதான் இங்கே வந்திருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. இந்த மிஷின் ஃபெயில் தான் கண்டுக்காதீங்க, எல்லாம் வேஸ்ட்டு. இப்போ உங்கள் சில தெரிஞ்ச கார்லாம் காமிக்க போகிறேன். தெரியாது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உள்ளே வந்தீங்கன்னா இந்த பைக் சூப்பராக இருக்கும். நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணலாம். சில இடம்லாம் காட்டுறேன். அது எங்கே இருக்குன்னு தான் கொஞ்சம் மறந்துச்சு, அதனால் காட்டுறேன். ஐயோ, நான் டைம் ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். ஓகே, உங்களுக்கு இடம் காட்டுறவா? இங்கே இருக்கீங்களா? இந்த எஸ்மார் இருக்குல்ல, நீங்கள் நிறைய மிஷின் படிச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒரு எஸ்மார் இருக்கும். அப்படிலாம் ஒரு டிரைவிங் ஸ்கூல் நடத்த, அதாவது எப்படி சொல்கிறது, கார் ஓட்டிங்கன்னா அந்த டிரைவிங் ஸ்கூல் மாதிரி இருக்கும். அப்படி போனீங்கன்னா எதுவும் இருக்காது. ஆனால் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நாங்களா படியிலேயே ஓட்டுவோம் தான். மால்பட இடத்துக்கு போனீங்கன்னா மாதிரி இருக்கும். அங்கே இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஃபெராரி இருக்கும். அப்போ அந்த காருக்கெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். கிட்டக்கே வந்தாச்சு. இதான் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்கூல் போனால் இது வழியாக போய்க்கோங்க. அப்போ கார் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஃபெராரி கார் இருக்கும். இதுதான் பழைய காலத்தோட ஃபெராரி. நாங்கள் ஓட்டி பார்த்துட்டு வந்து இந்த பைக் எடுத்துக்கலாம். அங்கே ஃபெராரி சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போ வந்து எங்கே உடைச்சாலும் ஐயோ வந்துருச்சே, நம்மளே லேண்ட் அப்படி தான் அங்கே போல. திருப்பியே கொடுப்போம். இது அப்பப்போ இப்படி தான் கிளிச் ஆகுது. நம்ம எங்கே வந்தோமோ அங்கேயே வந்துட்டோம். இது அப்படி தாங்க ஆகும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு கார் தான் காமிச்சிருக்கேன். சரி, உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வேணும், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஆனால் என்னடா அது வெளியே வருது. இந்த விளம்பரத்தோட தான் தாங்க முடியல. எப்படிலாம் திருப்பி விளம்பரம் தான் வரும். ஷூட் பண்ணணுமா? ஓகே, நம்மளுக்கு தான் வேண்டாம்.
ஒரு கார் தூக்கிட்டு போகலாம். ஒரு பைக் கூட வருது. நில்றா, அப்படியே ஏற்றிட்டு போயிடலாம். ஐயோ நானும் வேற தெரிய மாட்டேன். ஓகே கைஸ், இது அப்பப்போ வெளியே வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் தான் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். உங்களுக்கு பார்ட் 2ல் ஒரு அந்த மார்ஷலை காட்டுறேன். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வரட்டா.